நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனையை எங்களுக்கு கடந்து வர செய்திருக்கிறீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய தயவு இரக்கம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய கரம் கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும் ராஜா. அப்பா, கடந்து வந்த பாதைகளெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு பள்ளங்கள், எவ்வளவு மேடுகள், எவ்வளவு கற்கள், எவ்வளவு முள்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் கடந்து வர நீங்கள் கிருபை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னது போல் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையும் என் உடன்படிக்கையும் மாறாது என்று சொல்லியிருக்கீங்க. உடைய வசனம் ஆண்டவரை எங்கள் மூலமாக கிரியை செய்யட்டும். அக்கினி நலிவில் உலாவுகிறவர் அக்கினியாய் எங்கள் மத்தியில் நீர் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை வழி நடத்தட்டும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்ட்ரூ பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஒர்ஷிப் செய்தி எல்லாம் இன்றைக்கி அவங்க தான் நடத்துவாங்க. நமக்காக ஆண்ட்ரூ பிரதரை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரியா, ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், அந்த சபையில் யாரெல்லாம் கொண்டு வரணுமோ அவங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார். அதுதான் உண்மை. தேவனுக்கு அவருக்கு யாரெல்லாம் சித்தமோ அவங்கெல்லாம் ஆலயத்துக்கு வருவாங்க. சரியா, ஓகே. நம்ம ஆண்ட்ரூ பிரதர் கையில் கொடுப்போம். கர்த்தர் ஆண்ட்ரூ பிரதர் மூலமாக நம்மோடு பேச இருக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். காட் பிளஸ் யூ பிரதர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எதை குறித்தும் கலங்காமல் சந்தோஷமாக இருப்போம். இவங்க கூட ஒரு சில பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கிறேன், எப்போது வருவீரையா. புதிய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது அநேக இடங்களில் கிறிஸ்துவின் வருகையை குறித்து வாசிப்போம். அப்போ அவங்க அதிகமாக அந்த நித்திய ஜீவனை குறித்து பேசினாங்க, அதை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. நிருபத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்திருக்கிறோம், எதிர்பார்த்திருக்கிறோம். ஸோ அவருடைய வருகை இன்னைக்கு வந்துடுமோ? அவங்களுடைய செய்திகளில் சொல்லும் பொழுது இது கடைசி காலமாக இருக்கிறது, நியாயத்தீர்ப்பு வரும் காலமாக இருக்கிறது, கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது, அந்த நாட்கள்லேயே இயேசு வந்துடுவார் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆயத்தமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்கள்லையும் அப்படியே வருகையை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலானவைகளை நம்முடைய வருகை எதிர்பார்த்து இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம். அதை எதிர்பார்த்து கூட அந்த பாடலை கூட பாடலாம். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய், உறக்கத்தில் இருந்து நான்
உம்மை காண விழித்துக் கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். மணமகனை வரவேற்கும் மதியுடைய கன்னிகை போல், மணமகனை வரவேற்கும் மதியுடைய கன்னிகை போல், விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானேன். விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? உண்மை உள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை, உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி பெருக்கிடுவேன். மகிழ்ச்சியில் பங்கடைவேன். பயன்படுத்தி பெருக்கிடுவேன். மகிழ்ச்சியில் பங்கடைவேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். தாராளமாய் கொடுத்திடுவேன், தாங்கிடுவேன் ஊழியங்கள். தாராளமாய் கொடுத்திடுவேன், தாங்கிடுவேன் ஊழியங்கள். அநாதை ஆதரவற்றோர் கண்ணீரை துடைத்திடுவேன். அநாதை ஆதரவற்றோர் கண்ணீரை துடைத்திடுவேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே காத்திருக்கின்றேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே. ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும்
போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின்பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின்பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும், ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும். எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா,
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன மே மாதம் அப்போ ஒரு நிறைய பிரச்சனை இருந்தது. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் நான். எத்தனை பிரச்சனைனா 5 பிரச்சனை. ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, 5 பக்கத்தில் இருந்தும் 4 சைடில் இருந்தும் பிரச்சனைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு 5 விதமான பிரச்சனை. என்னென்னா, ஃபஸ்ட்டு பாப்பாவோட +2 ரிசல்ட்டு நல்லா வந்தால் கூட சீட் எங்கே கிடைக்கும், காலேஜ் அட்மிஷன் அடுத்த விஷயம். காலேஜ் வந்து நாங்கள் ஹோலி கிராஸ் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பாப்பா வந்து ஹோலி கிராஸ்லேயே ஸ்கூல் ஸ்டடீஸ் படித்ததுனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டு இருந்தா. நாங்கள் ஆசைப்பட்டது ஹோலி கிராஸ் தான். 3வது வந்து என்னோடய வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை. பஸ்ஸு சரியாக இல்லை, வர பிரச்சனையாக இருந்தது. அதனால் வேலையை விடுறேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அடுத்து வேறு வேலைக்கு போகணும். நம்ம பழகி ஒரு இடம் செட்டில் ஆகி இருப்போம். திரும்ப புதுசாக ஒரு இடத்துல போய் அந்த இடம் செட்டில் ஆகுறது ரொம்ப கொஞ்சம் நாள் ஆகும். 3வது விஷயம். 4வது வந்து என் பையனோட வேலை. அவனுக்கு வந்து காலேஜ் முடியுது, இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறான், ஃபைனல் இயர் மே மாதத்தோட. அவனுடைய வேலை விஷயம். வெளியூரில் வேலைக்கு போனால் பையனை தனியாக அனுப்புறதுக்கு மனசுக்கு சரியாக இல்லை. சரி, லோக்கலில் வேலை கிடச்சா நல்ல கம்பெனி கிடைக்கணும். 2வது ப்ரொடக்ஷன் அண்டு டிசைன் 2 ஃபீல்டு இருக்குது இன்ஜினியரிங்கில் அவன் படித்தது. ப்ரொடக்ஷன் அனுப்ப எங்களுக்கு மனசு இல்லை, டிசைன் தான் போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதே போல் டிசைன் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவனும் டிசைன் தான் போகணும்னு ஆசைப்பட்டான். நான் ரொம்ப மனசு அவ்வளோ ஒரு கஷ்டத்தோட. அது இல்லாமல் 5வது வந்து சர்ச்சு பிரச்சனை. சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு ஒரு இதாக இருந்தது. காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்கே போகிறது, அடுத்து என்ன பண்ணுறது, எதுவுமே தெரியல எங்களுக்கு. ஆராதனை நடத்தாமல் நாங்கள் வீட்டில் உட்காரக்கூடாது ஆண்டவரே. இங்கே என்னைக்கு இந்த இடத்த விட்டு நகர்றோமோ அடுத்த வாரமே வேற ஒரு இடத்துல நாங்கள் ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேரும் கஷ்டப்பட்டு மனவேதனை அப்படி ஒரு இது யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்தது. சாராவும் ஷெக்கினாவும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க. அடுத்தது பாப்பாவுக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஆண்டவர் வந்து ஜமால் காலேஜில் சீட்டு கிடைக்க கிருபை செஞ்சார். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் சீட்டு கிடச்சிது. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, இல்லை நம்ம ஹோலி கிராஸில் சிஸ்டர் ரெக்கமெண்டேஷனோட ஒரு சீட்டு கேட்போம் அப்படின்னாங்க. இல்லை, இது ஆண்டவர் கொடுத்த சீட்டு, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் ஆண்டவர் நமக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, அங்கேயே அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டோம். அடுத்து எனக்கு ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்டிருந்தேன். ஜான்வரி ஃபெப்ரவரியில் கேட்டிருந்தேன். அவங்க அப்பையிலேருந்து என்னை வர சொல்லி கூப்பிட்டாங்க. நான் தான் போகலை. அதுக்கு பிறகு திரும்ப இங்கே ரிலீவ் ஆகிறேன்னு சொன்ன பிறகு அங்கே போய் மறுபடியும் கேட்டேன். எப்போ வேணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி. அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுள். 1 மந்த்து முடிஞ்சிருச்சு வேலைக்கு போயிட்டு. தம்பிக்கும் நல்ல இடத்துல வேலை, ஒரு நல்ல கம்பெனி, டிசைன் இன்ஜினியர். 20 பேர் இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க. 20 பேரில் இந்த பையன் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்கான். அவனுக்கு அந்த டிசைன் இன்ஜினியர், அவங்க இதில் 4 ஃபீல்டு இருக்கான். டிசைன், ப்ரொடக்ஷன், இன்னும் 2 ஏதோ சொன்னான், எனக்கு தெரியல சரியா. அதில் வந்து எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தம்பியை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை கிடச்சிருச்சு, ரிசல்ட் நல்லா கிடச்சிருச்சு எனக்கும். அடுத்தது சர்ச்சுக்காக தான் நாங்கள் கன்ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு சகோதரர் மூலமாக நமக்கு இதே ஏரியாவில் நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஒரு ஆத்மானாலும் ஆண்டவருக்கு வந்து ரொம்ப விலையேற பெற்றது. அதனால் ரோசி சிஸ்டர் வர்றதுக்கு பக்கத்தில் இருக்கணும் சர்ச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்மளுக்கு இதே ஏரியாவில் பக்கத்துலேயே சர்ச் கிடச்சிருச்சு. கர்த்தர் வந்து என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானதை செய்வார். நாம் இதெல்லாம் கூட தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடுகள் ஆராதிப்போம். எனக்கு உம்மை விட்ட யாரில் ஆண்டவரே, உங்களுடைய ஆசை தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி பாடலை பாடலாம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, இயேசுப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார், தம் மகளாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து.
நல்ல அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரிடத்திலே தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு, அவன் இருதயத்தின் விடுதெல்லாம் நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோம். நாங்கள் உம்மோடு இருக்கிற உறவில் அப்பா பிள்ளைகளாக, மகனாக, மகளாக ஆண்டவரே உங்களுடைய உறவில் இருக்கும்போது தகப்பனே, நல்ல தகப்பனாங்க எங்களுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அறிந்திருக்கிறீர். நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கு முன்னதாகவே அறிந்த நீங்கள் கர்த்தர் அதனதன் காலத்தை நீங்கள் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன். ஆண்டவரே அப்பா, அநேக நேரம் நாங்கள் ஜெபிக்க காரியங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவையை அறிந்து அப்பா ஜெபிக்காமல் அநேக காரியங்களை செய்து எங்கள் ஜெபிக்க மறந்த காரியங்களையும் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்தீங்க தகப்பனே. நல்ல தகப்பனாங்க எங்கள் தேவைகளை அறிந்த நல்ல கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க ஆண்டவரே. பூமியில் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவலை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டுகொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னீங்க. அதே போல அதிக நிச்சயமா எங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. அப்பா, குறைவில்லாமல் நல்ல மேய்ப்பராக நிறைவாக நடத்தி வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்னும் ஆண்டவரே நோக்கி பார்க்க ஆண்டவரே, மேலான வைகளை தேட ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் ஊழியம் செய்த எதை உங்களுடைய நாம மகிமைக்கென்று செய்யணும், மனுஷருக்காக அல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்காக அல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக செய்ய கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, ஸ்தோத்திரம். நன்மை செய்தவரே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே எங்கள் பலனாக இருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய சுயத்தை எங்களுடைய பலத்தை நம்பல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு பவுல் சொல்வது போல எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. பரிசுத்த குணத்தில் வரும்பொழுது எங்கள் பலன் அடைந்து வாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் ஊழியம் செய்வதற்காக, சாட்சியாக வாழ்வதற்காக எங்களுக்கு பலனை தருகிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சுய பலன் அல்ல, உம்முடைய பலனை நாங்கள் எப்போது சார்ந்திருக்கிறோம். அதை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, நீரே எந்தன் பலனே, தேவனே, தேவனே, என் இயேசு நீரல்லோ. இயேசுவே, இயேசுவே, நீரே எந்தன் பலனே, தேவனே, தேவனே, என் இயேசு நீரல்லோ. இயேசுவே, இயேசுவே, நீங்க தான் பாங்க பலன். நீரே எந்தன் பலனே,
தேவனே தேவனே என் நேசரின் இயேசு நீரல்லோ என் நேசரின் இயேசு நீரல்லோ நான் போகும் பாதை நீர் அறிவீர் தண்ணீர்களை கடக்கும் போது நீர் வருவீர் அக்கினி ஜுவாலையில் நான் வேகாதிருப்பேன் இஸ்ரவேலின் தேவன் நீரல்லோ இஸ்ரவேலின் தேவன் நீரல்லோ நான் போகும் பாதை நீர் அறிவீர் நான் போகும் பாதை நீர் அறிவீர் தண்ணீர்களை கடக்கும் போது நீர் வருவீர் அக்கினி ஜுவாலையில் நான் வேகாதிருப்பேன் இஸ்ரவேலின் தேவன் நீரல்லோ ஓ இஸ்ரவேலின் தேவன் நீரல்லோ இயேசுவே இயேசுவே நீரே எந்தன் பலனே தேவனே தேவனே என் நேசரின் இயேசு நீரல்லோ இயேசுவே இயேசுவே நீரே எந்தன் பலனே நீரே எந்தன் பலனே நீங்க தான்ப்பா நீரே எந்தன் பலனே தேவனே தேவனே என் நேசரின் இயேசு நீரல்லோ என் நேசரின் இயேசு நீரல்லோ நான் போகும் பாதை நீர் அறிவீர் தண்ணீர்களை கடக்கும் போது நீர் வருவீர் அக்கினி ஜுவாலையில் நான் வேகாதிருப்பேன் இஸ்ரவேலின் தேவன் நீரல்லோ இஸ்ரவேலின் தேவன் நான் போகும் பாதை நீர் அறிவீர் தண்ணீர்களை கடக்கும் போது நீர் வருவீர் அக்கினி ஜுவாலையில் நான் வேகாதிருப்பேன் இஸ்ரவேலின் தேவன் நீரல்லோ இஸ்ரவேலின் தேவன் நீரல்லோ இயேசுவே இயேசுவே நீரே எந்தன் பலனே தேவனே தேவனே என் நேசரின் இயேசு நீரல்லோ என் நேசரின் இயேசு நீரல்லோ இயேசுவே இயேசுவே நீரே எந்தன் பலனே இயேசுவே இயேசுவே நீரே எந்தன் பலனே நீரே எந்தன் பலனே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற கவனிக்கிற தேவன். ஆகார் தன்னுடைய பிள்ளை தாகத்தினால் வறண்டு சாகிற நிலைமையில அதை நான் பார்க்க மனசுல இந்த பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கல, பாட்டெல்லாம் பாடலை. நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு ஒரு ஓரத்தில் அழுதுட்டு இருக்கிறா. ஆனால் பிள்ளையின் சத்தத்தை ஆபிரகாம் கேட்கல, யாருமே பக்கத்தில் இல்லை, ஆகார் மட்டும்தான் இருக்கிறா. ஆனால் வசனம் வாசிக்கிறோம், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஆண்டவர் யாரும் கூப்பிடல, ஆனால் அவர் கேட்டார். அவர் வந்து நன்மை செய்தார், உதவி செய்தார். அப்போ ஆகார் என்னை எல்ரோய், என்னை காண்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடுற எல்லாத்தையும்
கூப்பிடும் பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய தேவை அறிந்து வந்து உதவி செய்ய நல்ல தகப்பன். பர்த்திமை குருடன் வீதியில உட்கார்ந்துருக்கிறான். ஜனங்கள்லாம் இயேசு பின்னாடி போறாங்க. இயேசுவே தேவகுமாரனேன்னு கத்துறான். ஜனங்கள்லாம் ஏன் இப்படி கத்துற? அவர் ரொம்ப தூரத்துல போயிட்டார். அவர் கும்பல் எல்லாம் கேட்காது, நீ பேசாத பேசாதன்னு அதட்டுறாங்க. இயேசு அங்க நின்றுட்டாரு. யார் அங்க கூப்பிடுறது? அது யாரோ ஒரு கூட்டாண்டவர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நமக்கு ஊழியம் இருக்கு. இல்ல அப்படின்னு நின்று போய் அவனை பார்த்து அவனுக்கு உதவி செய்து அற்புத சுகத்தை ஆண்டவர் தந்தார். சிறு பிள்ளைகளை இயேசு ஆசீர்வதிக்கணும்னு எல்லாம் கூட்டிட்டு வராங்க. சீஷர்கள் அதட்டுறாங்க, நீங்க என்ன சின்ன பிள்ளைலாம் கூட்டிட்டு வரீங்க? இயேசு எவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறாரு, அவர் பெரியவங்களுக்காக நல்ல நல்ல போதனைகள்லாம் செய்கிறாரு, நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது இயேசு அவங்களை பார்த்து கேட்குறாரு. இயேசு அதை பார்க்குறாரு, நீங்கள் என்ன செய்கிறீங்க? சிறுபிள்ளை தடை பண்ணாதீங்க, என்கிட்ட வர எல்லாரையும் நீங்கள் தடை பண்ணாதீங்க, வர விடுங்க என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கூக்குரல் யாருக்கு கேட்குதோ இல்லையோ, தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்க, என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன், அவனுக்கு நான் உதவி செய்வேன். இயேசு நமக்கு வாக்கு பண்ணார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம அவரோடு பேச, அவரோடு உறவாட, அதை மட்டும் மறந்துடும். எந்த ஒரு மனுஷனை நோக்கி பார்க்க வேண்டாம். இங்கிருந்து ஜெயம் வரமா, அவன் நமக்கு உதவி செய்வானா? இல்லை, நமக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன் உண்டு. மனுஷர் செய்கிற வண்ணமாக அல்ல, நாம் நினைக்கிற வண்ணமாக அல்ல, அவருடைய சித்தப்படி எல்லாவற்றையும் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அவரை மட்டும் சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்க்கணும். நீரே எங்கள் பலன் உண்மையை நோக்கி பார்க்கணும். மனுஷர்கள் அல்ல, எங்களுடைய சுயத்தை அல்ல, எங்களுடைய பணத்தை அல்ல ஆண்டவரே, யாரையும் அல்ல, அதிகாரிகளை அல்ல ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நோக்கி சார்ந்து இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே நீரே எந்த பலனே, இயேசுவே என் இயேசுவே, என் நேசர் என் இயேசு நீரல்லோ. இயேசுவே இயேசுவே நீரே எந்த பலனே, நீங்க தான்ப்பா, நீரே எந்த பலனே, நீரே எந்த பலனே. ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தை எங்கள் பலனே, நீரே எந்த பலனே. அம்மாண்டவரே, நீங்க தான் உங்களுடைய பலன், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வேதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு இல்லாமல் இருந்தீங்கன்னா மனுஷர்கள் என்றைக்கோ எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றினீர், எல்லாவற்றிலும் காப்பாற்றி உங்களுடைய சித்தப்படி நடத்த நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்த ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, இந்த ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு இரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தை கூட தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை இதற்காக நீங்கள்
இருக்கு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். இந்த பகுதியில் வாசிக்கிறோம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு கிறிஸ்தவனாக நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அடிச்சுவடுன்னு சொல்லும் பொழுது ஒருத்தவங்க நடந்து போனாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க எங்கே காலை வைக்கிறாங்களோ அதே அந்த அச்சு மேல் வைக்கிறது போல். அப்போது அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அன்பு கூறுற மாதிரியே, அவங்க நடக்கிற மாதிரியே, எல்லா விஷயத்துலையும் அவங்கள மாதிரியே செஞ்சு வாழ்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனாக இந்த பூமியில் இருந்து எல்லா காரியங்களும் நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி அன்பு கூறணும், எப்படி மன்னிக்கணும், எல்லா விஷயங்களிலும் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போது நம்ம யாருடைய அடிச்சுவடுகளில் நடக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்படி தான் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே அறியப்படுற கிறிஸ்தவர்கள்னு அறியப்படுறோம். கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் யார் எப்போ வச்சது? இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் என்று அவங்கள சொன்னார், சீஷர்கள், சிநேகிதர்கள் என்று சொன்னார். நீங்கள்லாம் கிறிஸ்தவங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லலை. யார் சொன்னா? எங்கே நம்ம வாசிக்கிறோம்? முதலாவது கிறிஸ்தவங்க அப்படின்ற பேர் பொதுமக்கள் அந்தியோகியாவில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:26. அப்போஸ்தலர் 11:26. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே. இல்ல 11:26. அவர்கள் ஒரு வருஷமாய் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஆமென். சீஷர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? உபதேசம் பண்ணினார்கள். என்ன உபதேசம் பண்ணாங்க? கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை உபதேசம் பண்ணாங்க. நம்ம அதான் மத்திய 28 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமம் சொன்ன கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ கிறிஸ்து அவங்க என்ன போதிக்கணுன்றதையும் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு போயிட்டார். அப்போ கிறிஸ்துவனுடைய போதனைகளை போதிக்கிறாங்க, கிறிஸ்துவை போலவே மன்னிக்கிறாங்க, கிறிஸ்துவை போல அன்பு கூறுறாங்க, அவரை போலவே அற்புதங்கள் செய்கிறாங்க, வல்லமைகள் செயல்படுது, எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ பார்க்க தெரிந்தவங்க இயேசுவின் சீஷர்கள் அப்படி அழைத்து கொண்டிருந்தவங்க முதல்ல அந்தியோகியாவில் கிறிஸ்தவங்க, அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவள். அதை திருப்பி சொன்னோம்னா அவன் கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள். அதனால தான் கிறிஸ்தவருங்களை பேரே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவங்கிற பேர் மாத்திரம்தான் இருக்குது. ஆனால் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்களோட ரொம்ப கேடான காரியங்களை செய்கிறாங்க. அந்த ஆதிகால திருச்சபையிலேயே பவுல் எழுதுறாரு, நீங்கள் சில பாவங்கள்லாம் செய்கிறீங்க, அது புறஜாதியார் மத்தியிலும் பார்க்க முடியாத கேடானதை நீங்கள் செய்கிறீங்க, இது என்னப்பா அப்படிலாம் சரியில்லை அப்படின்னு எழுதுறார். அப்போ கிறிஸ்தவங்கிறது ஏதோ ஒரு பேர் வைத்துக்கிறது இல்லை, கிறிஸ்துவின் அடிச்சுவடில் கிறிஸ்துவை போல யார் அங்கே வாழ்ந்தனால அவங்களுக்கு கிறிஸ்தவங்கள் பேர் வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு, இந்த ஆண்டோடைய வார்த்தையை மறந்த ஒரு 1500 வருடங்களாக ஆண்டோடைய வார்த்தையை மறந்து அதை எல்லாரும் வாசிக்கணும்னு முக்கியத்துவம் கொடுக்காம அவருடைய வார்த்தையை தியானிக்காமல் 1500 வருஷம் சபை ஓடி போனது. அப்புறம் புரட்சி வந்தது, மார்ட்டின் லூத்தர் வந்தார், அவங்களாம் என்ன வேதத்தின்படி வாழணும், பைபிள் அந்த வேதத்தை முக்கியத்துவப்படுத்தினாங்க. அதனால் இப்போ என்னாச்சுன்னா கிறிஸ்தவங்கன்னு பேர் தான் இருக்குது, ஆனால் அவங்க சில பேர்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள் நீங்கள் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள்னு பேர் இருக்கும், மற்ற மதத்தில் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே செய்வாங்க. அங்கே வேறு ஃபோட்டோ, இங்கே வேறு சாமி, அதுதான் அதே ஒரு வித்தியாசமே ஒழிய மற்றதெல்லாம் அதே தான்.
அவங்க பூ போட்டாலும் பூ போடுவாங்க, விளக்கு ஏற்றினா விளக்கு ஏற்றுவோம், இது பண்ணால் எல்லாமே அப்படியே செய்வாங்க. அங்கே அவங்க சாமியை போட்டா இருக்கும், இங்கே கேஸ் போட்டா இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அப்படி ஒரு கிறிஸ்தவம் வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு புரட்சி வந்து என்ன, நம்மலாம் வந்து கர்த்தருடைய வார்த்தை முக்கியம், வார்த்தையின்படி வாழணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும், அடிச்சுடல் வாழணும் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஒரு பேர் இப்போ வச்சிருக்கிறாங்க எல்லாரும். என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். ரீசெண்டாக பெந்தகோஸ்தே இல்லை ஸ்பெசிஃபிக்காக, அது வந்து சும்மா கீழே கூப்பிடுறது, உண்மையாகவே சொல்கிறது. எப்படி கிறிஸ்தவங்கன்னு வச்சாங்களோ அதே போல் வேதக்காரவங்க. என்னது, ஏன்னா அந்த அந்த ஒரு 1200 வருஷமாக பைபிள் சொல்கிறபடி வாழணுன்ற மாதிரிலாம் யாரும் போதைக்கல. அப்போது இப்போ நம்ம இந்த மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் நம்மள என்ன சொல்கிறோம், வசனத்தின்படி வாழணும். வசனம் எங்கே போனால் பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, பைபிளை வாசிக்கிறது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் வசனத்தை பேசுறது, பைபிள் ஸ்டடின்னு ஒன்று ரொம்ப வருஷமாக இல்லை. இந்த புரட்சி வந்ததுக்கப்போ நம்மளாம் செய்கிறோம். அப்போ பார்த்து இவங்க வேதத்தின்படி வாழணும்னு பேசுகிறப்போ நிறைய இந்துக்களுமே சொல்லுவாங்க வேதக்காரவங்க, அவங்க வச்ச பேர் தான், நம்ம வச்ச பேர் இல்லை. கேலி பண்ணுற சில கூப்பிடுவாங்க, அது இல்லை. ஆனால் ஒரு சீரியஸாகவே சொல்லுவாங்க இவங்க வேதக்காரவங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நம்ம சொன்னோமா வேதக்காரங்க கூப்பிடுங்க எங்களையே? இல்லை, வேதம் முக்கியம், வேதத்தை அதிகமாக பேசுகிறோம், எங்கே போனாலும் வாசிக்கிறோம், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே அவன் பார்க்குறான், வேதத்தின்படி இவங்க வாழ்கிறாங்க, அதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்கன்றனால நமக்கு ஒரு பேர் என்ன பண்ணுறான், வேதக்காரவங்க அப்படின்ற பேர் வந்து. ஸோ இந்த மாதிரி தான் ஜனங்க பார்த்து சாட்சி சொல்கிறாங்க, அது ஒன்று. ஆனால் நாம் யாரோடைய அடிச்சுவடில் நடக்கணும்? இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளில் நடக்கணும். எல்லா விஷயங்களிலும் நிறைய அது அந்த வசனம் வாசிக்கிறோம், மாதிரியை பின்வைத்து போனார். இன்னைக்கு அநேக நேரம் அந்த மாதிரி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவ மாதிரியை யாரும் காட்டுறதே இல்லை, அவரை பற்றியே பேசுறதுல கண்டுக்கிறதே இல்லை. எடுத்தாவே ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அப்படின்னா ஒரே குதி, ஆதியாகமத்துக்கு வச்சுட்டு புதிய ஏற்பாட்டையே மறந்துடுறாங்கலாம். அப்போ இயேசுவை பற்றி பேசுறதில்ல, பவுலை பற்றி பேசுறதில்ல, பேதுருவை பற்றி பேசுறதில்ல. ஏன்னா பேச முடியாது, அவங்க என்ன பணக்காரங்களாம் இருந்தாங்களா, எத்தனை போட்டு வச்சுருந்தாங்க? இல்லை. அப்போ ஐஸ்வர்யம்னு சொன்னோடனே இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது தான், இந்த பரலோக காரியம் எதிர்பார்க்க இருக்கணும் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி, இந்த பூமியில் எப்படி நல்லா வாழணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம் போகிறது அப்படின்னு இந்த கீழானவைகளே அதிகமாக தியானித்து வாழ்றதுனால, ஜனங்களும் அதையே போதிக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்காட்டி இயேசுவை காட்ட முடியாது, பேதுரு பவுலை காட்ட முடியாது. யாரை தான் காட்டணும்? ஆபிரகாமை சொல்லணும், ஈசாக்கை சொல்லணும், தாவீதை சொல்லணும். ஈசாக்கு 100 மடங்கு அது பண்ணார் பாருங்க. இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், அது வாசம் என்ன ரொம்ப நல்லா தான் இருக்குது. 1000 மடங்குன்னா எத்தனை மடங்கு கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியது. ஆனால் வசனம் எடுத்து வாசித்தோம்னா அங்கே எந்த மோசையை சொல்கிறார் அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் பூமியின் மணலை போல் பெருகும் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அதை மோசையை கோட் பண்ணி இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஆனால் வாக்குத்தத்தின் போல் நீங்கள் எண்ணிக்கையில் இன்னும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அவங்களுடைய அந்த இடத்துல சொத்தை பற்றி அவங்க ஒரு பேசலை. ஆனால் அதை மட்டும் வெட்டி எடுத்து என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கத்திரிக்கோலை வச்சு எல்லாம் வெட்டி ஓட்டுற மாதிரி எடுத்து 1000 மடங்கு உன்னை பெருக்கம் கொடுப்பார், பிஸ்னஸில் 1000 மடங்கு, இதில் 1000 மடங்கு. சாத்தியமா? யாருக்கா 1000 மடங்கு நடந்துருக்கிறா? ஸோ அதை அதிகமாக என்ன பண்ணுறோம், அவருக்கு மாதிரி அவருடைய அடிச்சுவோடு இவர் அடிச்சு எங்கெங்கேயோ பின்பற்றுறோம். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கணும். ஸோ முதலாவது வந்து இன்றைக்கு நம்ம எதுலன்னா பண விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளில் நடக்கணும். ஸோ ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடைய அடிச்சுவடில் நடக்கணும். இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 3.5 வருஷமும் அவர் வேலை செஞ்சு காசு எடுத்துகிட்டு வந்துடலாம், ஊழியத்தில் செலவு பண்ணல. பேதுரு வரும்போது, பேதுரு நீ ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு வாப்பா, யோவான் நீ ஒரு 2000 ரூபா எடுத்துகிட்டு வா, வீட்டில் போய் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வா, நமக்கு டெய்லி செலவு காசு வேணும். யார்ட்டையும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லலை, இவங்க எடுத்துகிட்டு போகல, போட்டை வித்தும் காசு எடுத்துகிட்டு வான்னு சொல்லலை, யார்ட்டையுமே கேட்கவே இல்லை. ஆனால் அவர் காணிக்கையில் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்க ஒரு சில ஸ்திரீகள் பெயர்களை சொல்லி அவங்க இயேசுவுக்கு வந்து ஊழியம் செய்தாங்களாம். என்ன ஊழியம் செய்தாங்களாம்? ஆஸ்திகளால். அது அவங்க வாசிக்கிறப்ப தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த. அப்போ ஏதோ ஒன் டைம் அவங்க கொடுத்துட்டு போல, அப்பப்போ தொடர்ந்து அவங்க
கொடுத்து கொண்டே இருந்துக்கிறான். அப்போது காணிக்கை கொடுக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் கொடுக்குறப்போ ஆண்டவர் அது ஒரு ஊழியமாக தான் சொல்கிறார். அதை ஒன்றும் கொச்சையாவோ இல்லை அது ஒரு சாதாரணமாகவோ சொல்லலை. ஆஸ்திகளால் ஊழியம் செய்து. அப்போ இயேசு கிறிஸ்து 3.5 வருஷமும் காணிக்கையில் தான் அவர் என்ன பண்ணார்? அந்த காணிக்கைகளில் தான் சிஷ்டர்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல சமாரிய ஸ்திரீ அங்கே வாசிக்கிறப்போ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி இவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறாரு. யூதாஸ் தான் என்ன பண்ணுறாரு? செக்ரட்டரியா பணப்பையை வச்சிருக்கிறாரு. யூதாஸ் தான் அந்த பணப்பையை வைத்திருக்கிறார். நம்ம அநேக இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் காணிக்கையில் தான் இயேசு வாழ்ந்தார். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு தேவை இருக்கு காசு கொடு அப்படின்னு எங்கேயாவது யார்ட்டையே இயேசு கேட்டாரா? கேட்கல. ஆனால் கொடுக்கறது என்ன பண்ணார்? வாங்கிக்கிட்டார். இவருடைய இயேசு கிறிஸ்துவ அடிச்சுவடுகளில் தான் பேதுரு பவுல்லாம் வராங்க. பேதுரும் பவுலும் எங்கேயாவது எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு ட்ரெஸ் இல்லை, சாப்பாடில் கொடுன்னு எங்கேயாவது கேட்டாங்களா? கேட்கல. ஆனால் எது கேட்டாங்க அப்படின்னா, ஏழைகளுக்கு உதவி செய்யணும், திக்கற்றவர்கள் தரித்திரர் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களுடைய குறைச்சலை இது பண்ணணும், விதவைகளுக்கு தர்ம பணம் நிறைய வாங்கினாங்க, கேட்டு வாங்கினாங்க. ஆனால் தங்களுக்குன்னு கேட்டே வாங்கல. ஆனால் கஷ்டப்பட்டாங்க தான். பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுறாரு, நீ அங்கேருந்து வரும்பொழுது ஒரு மாற்று வஸ்திரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு எழுதுறாரு. அப்போ தங்களுடைய தேவைகள் இருந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய தேவைகளில் வந்து ஒரு சபைக்கு எழுதுறாரு லெட்டர். அப்போ சொல்கிறார், என்னுடைய தேவைகளில் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் உதவி செஞ்சீங்க, வேறு யாரும் செய்யலை. இப்போ தேவைகள் இருந்திருக்கு. ஆனால் தேவைகளுக்காக எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடந்தாங்க. இயேசு கிறிஸ்து பண ஆசை இல்லாதவராய் இருந்தார். அப்போ அவருடைய தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிதாட்ட மாத்திரம்தான் சொன்னார். அனுதினமும் உறவாடினார், ஜெபம் பண்ணார், அவருடைய தேவையை சந்திக்கிறார். என்ன தேவை இருக்கு எல்லாமே அவர் பிதாவோடு தான் சொன்னார். வேறு யார்ட்டையுமே மனுஷன்ட்ட என்ன பண்ணல சொல்ல. ஒரு வாலிபன் அந்த ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ சொன்னார், நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லவே இல்லை. உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று பாதி எனக்கு கொடுத்துரு, பாதி தரித்திரத்தை கூட சொல்லலை. நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திர கொடு, பின்பு நீ பின்பற்றி வா. அப்போது எங்கெங்கெல்லாம் கொடுக்கறத பற்றி இயேசு பேசாரோ, தரித்திரக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு, உன்னிடத்துல 2 வஸ்திரம் இருந்தால் இல்லாதவனுக்கு கொடு, அப்படி தான் பேசாரு ஒழிய கொடுக்கறது வாங்குறதுன்னு வரும் பொழுது எனக்கு கொடுன்னு எங்கேயுமே இயேசு சொல்லலை. ஏன்னா ஆண்டவரை நம்ம ஊழியத்துக்கு அழைச்சிருக்கு, அவருடைய சித்தப்படி நம்ம செய்கிறோம், அவர் தேவையானதை சந்திப்பார். அநேக பாஸ்டர் கூட சொல்லியிருக்கிறான், என்னுடைய தேவைகள் யார்கிட்டையும் சொல்கிறதே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக என்ன பண்ணுறீங்க, எப்போ எப்படியாவது யாரையாவது கொண்டு சந்திச்சிடுறாரு. உண்மைதான், அவர் நம்மளை அழைத்திருக்கும் பொழுது, அவருடைய அடிச்சுவடி நடக்கும் பொழுது அவருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டாவது எப்படி என்ன பண்ணார். சிவதான் ஆசா அந்த ராஜா, நான் கூட வர்ஷிப்பில் சொன்னேன், அவன் முதல் முறையாக எத்தியோப்பியா போருக்கு வராங்க. வரும்பொழுது 10 லட்சம் பேர் வராங்க. இவங்கிட்ட இருக்கிறது 5,80,000 பேர், கிட்டத்தட்ட ஒரு பாதி தான் இருக்கிறாங்க. அப்போ பயப்படுற ஆசா பயந்து ஒரு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்து லேசான காரியம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அவனை காப்பாற்றி விட்டார். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்ரவேல் தேசத்தில் ராஜா வந்து சண்டை போடுறான், பிரச்சனை பண்ணுறான். அப்போது தேவனை சார்ந்து கொள்ளாமல் இந்த ஆசா என்ன பண்ணுறான், சீரியா ராஜாவை சார்ந்து கொள்கிறான். அப்போ ஒரு ஞான திருஷ்டிக்காரன் அங்கே வரார், வந்து சொல்கிறாரு, என்னப்பா நீ முட்டாள்தனமாக பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்கிறாரு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாவிக் கொண்டிருக்கிறது. நீ தப்பு பண்ணிட்ட, போன முறை வந்த போய் கேட்டில, ஆண்டவர் அற்புதமாக பண்ணார்ல, அப்போ அடுத்த வாட்டி ஆண்டவர் ரெடியாக இருந்திருக்கிறார். இந்த வாட்டி வந்து என்கிட்ட கேட்பான், இந்த வாட்டி ஒரு பெருசாக ஒரு அற்புதம் பண்ணும் ஆசாவுக்கு, தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னு ஆண்டவர் ரெடியாக இருந்திருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட வரல, மனுஷனை போய் சார்ந்து கொள்கிறான். மனுஷனை சார்ந்து கொள்றது தப்பு தான். ஆண்டவர் என்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்குறப்போ அவர்கிட்ட போகாமல் மனுஷனை சார்ந்து கொள்ளும்போது அந்த தீர்க்கதரிசி கடிந்து கொள்றார், நீ மதியீனமாக செய்த, புத்தியீனமாக செஞ்சுட்ட, கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போயிட்டு. அப்போ ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறார், இல்லை யாராக இருந்தாலும் சரி அவரை சார்ந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்குறார். அப்படி சார்ந்து கொள்ளும் பொழுது நான் வல்லமையை விளங்க பண்ணும். ஒரு என்ன சொல்கிறது, பூமியில் இருக்க ஒரு தகப்பன் தாயே இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எவ்வளோ இருக்கிறாங்களோ பிள்ளைகளுக்காக நல்லா செய்யணும், நான் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் பார், எவ்வளோ செய்கிறேன் பார், தங்களால் முடிஞ்சதை வந்து செஞ்சு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு செய்ய பார்ப்பாங்க. அப்போது பொல்லாதவர்களாகிய நாம இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், வல்லமையை விளங்க பண்ணும்படி இவனுக்கு நல்ல சிறப்பானதை செய்யணும், அற்புதமாக. ஏன்னா அவரை சார்ந்து வாழும் பொழுது அற்புதமாக நடத்துவார். இயேசு கிறிஸ்து காணிக்கையில் தான் வாழ்ந்தார், எங்கேயும் தனக்குன்னு கேட்கல. ஆனால் ஒரு குறையுமே இல்லை. என்னைக்காவது பட்டினி இருந்தாங்களான்னா இல்லை. இவங்கெல்லாம் சாப்பிடாம இருந்தாங்களே ஒழிய, அந்த 3 நாள் வனாந்தரில் இருந்தாங்களே ஒழிய, உபாசம் இருக்கணும் உபாசம் இருந்தாங்களே ஒழிய, மற்றபடி குறையா இல்லை. அதே போல தான் இவங்க சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் தேவைகள் அநேக இருந்தது தான்.
ஆனால் எனக்கு இது வேணும்னு ஒருத்தர்கிட்ட கூட எங்கேயுமே கேட்கல. ஆனால் அநேக இடங்களில் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், விதவைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டு வாங்கினாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். அப்போ அவருடைய அடிச்சுவடில் நடந்தாங்க, அவ்வளோ சாட்சிகளோ இருந்தாங்க, அந்த ஊழியம் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்கன்றப்போ இல்லை. ஒன்று நேரடியாக சொல்லிடுறாங்க, இல்லை மறைமுகமாக சொல்லிடுறாங்க, இல்லை பயம்புறுத்தி ஒழுங்காக நீ சர்ச்சுக்கு மட்டும் கொடுக்கலன்னு வையே அவ்வளோதான், போகிற வரல விழுந்துருவேன், வண்டியில் இருந்து ஆக்சிடென்ட் ஆகிடும், அப்புறம் ஆஸ்பத்திரியில் இருப்பேன், நான் வந்து அவனை பார்க்கணும். அப்போ இங்கே நீ 1000 ரூபா கொடுக்கல வையேன், ஆஸ்பத்திரியில் 2000 ரூபா கொடுப்பேன். ஆமாம், அப்படி தசமாக கொடுக்கலாம், சாபம் வந்துடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் ஸ்தோத்திர காணிக்க விட, ஸ்தோத்திர காணிக்க தராமல் இருக்கிற ஆண்டு ஆசிரியச்சால ஸ்தோத்திர காணிக்க கொடு. ஆமாம், அப்புறம் விதைப்பு காணிக்க, விதைப்பு நீ விதைச்சி அப்படின்னா அப்புறம் வளரும். அதுலேயும் நிறையா இருக்குது. நீ 5 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் 5 ரூபா கொடுப்பாரு, நீ 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் 10 ரூபா கொடுப்பாரு. அப்படி ஒரு விதைப்பு காணி. இன்னும் விதைப்பு காணுங்க, ஆண்டவர் அப்படி போடுறவர் இல்லை, நீ 5 ரூபா கொடுத்தா அவர் 500 ரூபா கொடுப்பார், அப்படி ஒரு உபதேசம். இந்த காணிக்க அந்த காணிக்க இந்த காணிக்க. சில பேர் நான் பாருங்க, எனக்கு வந்து 2000 ரூபா தேவை இருக்குது, நான் யார்ட்டையும் சொல்கிறதே இல்லையே, நான்லாம் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என் தேவை அதிசயமாக சந்திக்கிறார். எனக்கு இப்போ 2000 ரூபா தேவை, நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன், ஆண்டவரை தேவை சந்திப்பேன். இப்படி ஒரு 100 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பேசுனா என்ன ஆகும், ஐயோ பாவம் யார்ட்டையுமே கேட்க மாட்டாரான் அவர், நமக்கு கொடுக்கணும்னு தோணும். ஆனால் உண்மையிலுமே அப்படி இருக்கிற ஆள் சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியும், ஐயா இதுவுமே மறைமுகமாக சொல்கிற மாதிரி தானே. சில பேர் சொல்லுவாங்களே, நான் சொல்ல மாட்டேங்க. இப்போ நான் சில பேர் பெருமையாக இருப்பாங்க பாருங்கள், ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பெருமையாக பேசிக்கிறாங்க. நானும் அப்படி சொல்ல மாட்டேனே. பாருங்கள், போன வாரம் லண்டன் போயிட்டு வந்தேன், நான் சொன்னேன் யார்ட்டையாவது, எனக்கெல்லாம் பெருமையே கிடையாது. ஆமாம், அதான் சொல்லிட்டியா, அப்புறம் என்ன, ஒன்று நேரடியாக சொல்கிறது, இல்லை மறைமுகமாக சொல்லி பயம்புறுத்தி வாங்க, ஆசை வார்த்தை, நீ செஞ்சினா அம்பானி மாதிரி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், இப்படியாவது. ஏன்னா எல்லாமே எங்கே இல்லைன்னா பண ஆசையில் வந்து தான். இப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த பண ஆசை இன்றைக்கி என்ன ஆச்சு, வேதத்தில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எப்படி பார்த்தாலும் பணம், இப்படி கொடு அப்படி கொடு இந்த கொடு, காசு இப்போலாம் ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ சமீபத்தில் அப்போ வர ஊழியக்காரெல்லாம் இந்த மாதிரி செய்தி கொடுத்துட்ருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு நல்ல வாக்கு வந்துருச்சுன்னா அங்கேருந்து ஓடியாந்து காசு கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கிறாரு. அப்படி வாங்கி வச்சு மெசேஜ் நடுவில் வந்து கொடுத்துட்ருக்காண்டி, அதுக்கு தான் காணிக்கை பாக்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஏன் அப்படி செய்யணும்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவல் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அவர் பண ஆசை இல்லாதவராக இருந்தார், ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்தார். எனக்கு அப்படின்னு ஒன்றுமே யார்ட்டையும் கேட்கல. அப்போ நம்ம ஆண்டவரை மட்டும் சார்ந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு மனுஷன்டையும் போய் நிற்க வேணாம். ஆனால் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் அவர் வல்லமையை விளங்க பண்ணும்படி, அவர் அந்த அற்புதம் நம்ம லைஃப் முழுக்க மறக்க மாட்டோம். மனுஷன்கிட்ட கேட்டோம்னா உதவி பண்ணுவார், ஒரு சில நாட்கள் ஞாபகம் இருக்கலாம், அப்புறம் மறந்துடும். ஆனால் ஆண்டவரை நம்ம கேட்கும் பொழுது அவர் செய்கிற அற்புதங்களும் காரியங்களும் நம்ம வாழ்க்கை முழுவதுமே மறக்க மாட்டோம், பிறருக்கு அது பிரயோஜனமாக அது இருக்கும். ஸோ பண ஆசை இல்லாதவர் அவர் வாழ்ந்தார். இரண்டாவது நம்ம வாசித்த அந்த வசனத்திலேயே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 20ஆம் வசனம் வாசிச்சிடலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஆமென். ஸோ இந்த பகுதியில் வாசிக்கிறோம், நீங்கள் தீமை செய்து அடிக்கப்படும் பொழுது, குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் ஒரு கீர்த்தியும் கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணீங்க, தப்பு பண்ணதுக்கு அடியை வாங்கிட்டீங்க, அதனால் ஒரு கீர்த்தியும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நன்மை செய்து பாடு அனுபவிப்பதற்காக. பொதுவாக நம்ம வாசிப்போம், பழைய ஏற்பாட்டில் காயின் ஆபேல் அங்கே வாசிக்கிறப்போ காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்போ நன்மை செஞ்சால் மேன்மை, நல்லது பண்ணோம்னா நான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது கொள்கையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வேறு மாதிரி வாசிக்கிறோம், நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும். ஏன் அப்படி அனுபவிக்கணும்? தொடர்ந்து வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்து
பாடு அனுபவித்தவராய் இருந்தார். நன்மை தான் செய்தார். ஆனால் ஜனங்க அவரை கல்லறிய பார்க்குறாங்க, குறை சொல்கிறாங்க. ஒருத்தர் சுகமாக்குறார், சண்டை போடுறாங்க. சுகமாக்குனா சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாந்து சண்டை போடுற. என்ன ஓய்வு நாளில் போய் வேறு நாளே கிடைக்கலையா? இன்னும் போய் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை போய் இப்படி பண்ணுறீங்க, அற்புதம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓய்வு நாளை செய்யக்கூடாதுன்னு எல்லா காரியங்களும் அவர் நன்மை செய்து பாடு அனுபவித்தார். அப்போ அவருடைய அடிச்சூடு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமளும் எப்படின்னா நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும். அவர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தீமை செய்து பாடு அனுபவிக்கும் போது நம்ம பொறுமையாக இருக்க மாட்டோம். அதுக்கே பொறுமையாக இருக்க முடியாது. தீமை செய்து பாடு அணுகிறப்ப பொறுமையாக இருக்கட்டும், சவுண்டு போட்டு ஐயோ முடியாதுன்னு காத்து. நன்மை செய்து பாடு அணுகணும், அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நன்மை செய்து தான் மேன்மை தான் வரணும். ஆண்டு ஆசிரியக்கணும், உயர்த்தணும், உயரத்தில் வைக்கணும், தேவையை சந்திக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், 4 பேர் பார்க்க நல்லா வாழணும். இன்றைக்கி சுவிசேஷமே ரொம்ப வேறு மாதிரி மாறி போச்சு. எல்லாம் சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏங்க சுவிசேஷம் போய் நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவர் இந்த எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படும், ஐஸ்வரவான ஆயிடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறப்போ நீயே ஓட்டாண்டியாக இருந்தீங்கன்னா எப்படி அவன் ஏற்றுக்குவான்? அப்போ நீ முதல்ல நல்லா இருந்தால் தான் அவன்கிட்ட போய் என்ன பண்ணலாம், ஏசப்பா ஏற்றுட்டீங்கன்னா உன்னைய உயர்த்துவார், உன்னைய எல்லாம் பணக்காராக்குவார். நீ ஏன் அப்படி சொல்கிற? அப்படி யாராவது சொன்னாங்களா? எதுவா சுவிசேஷம்? நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி சுவிசேஷம் சொல்லலாம், இப்படி யாருங்க கேட்பா? முதல்ல நம்ப நல்லா இருக்கணுங்க. அது உண்மையாக இருந்தால் பவுல் பேதர் காலத்தில் யாருமே எதிர்க்க மாட்டாங்க. எத்தனை போட்டு பேதர் வச்சுருந்தாரு, எவ்வளோ வச்சுருந்தாங்க? இல்லையே. சுவிசேஷம் என்ன? எப்போ நீ பாவத்தில் இருக்கிற, பாவத்திலோட மரித்து போனீன்னா பாவத்தின் சம்பளம் மாறணும், 2ஆம் மரணத்தில் போய் அழிஞ்சிடுவ. இயேசு கிறிஸ்து உன்னை பாவங்களுக்காக மன்னித்தார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தீன்னா நீ என்ன பண்ணுவ? ரட்சிக்கப்படுவ. ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். அது வரப்போகிற அழிவுலேருந்து காப்பாற்றுவார். நித்திய ஆக்கினைக்குள்ளே நீ போகாமல் நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பார். இதுதான் சுவிசேஷம். அவங்க போதிச்சது சுவிசேஷம் அதுதான். ஆனால் இன்றைக்கி சுவிசேஷம் மாறி போய் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் உடனே நல்ல நிலைமையில் வைப்பார், இப்படி பண்ணுவார், நீ செஞ்சின்னா. இன்றைக்கி எல்லாமே அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு கூட்டமே இல்லை. ஆமாம், தீர்க்க தரிசனம், ஜப முகாம், ஆசீர்வாத கூட்டம், டைட்டில்லாம் புதுசு புதுசாக வந்து எங்கடா டைட்டில் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க? இல்லை கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படி புதுசு புதுசாக டைட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பரிச்சை ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். எப்படி இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழலாம்? எல்லா நாட்களும், ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் எந்த நாட்கள், எந்த சுவிசேஷ கூட்டத்துலேயும் வச்சு என்னதான் ஆண்டவரை ஏற்றுட்டுன்னா அவனை நல்ல நிலைமையில் வைப்பார். அவனும் அதை நம்பியே ஜனங்களும் வராங்க. வந்துட்டு என்னைக்கு ஆண்டவர் என்ன உயர்த்துவாருன்னு அவன் திருன்னு முழிச்சிட்டே இருக்கிறான். அப்படியே வாழ்க்கை வருது. எனக்கு என்ன பாஸ்டர், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, பாஸ்டர் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆளும் கேட்டாரான். வர எல்லாரும் பாருங்கள், சபையில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கேளுங்க, நீங்கள் எதுக்கு இது வரீங்க கேட்டு பாருங்க. இன்னும் கல்யாணம் ஆகலைங்க பிள்ளைக்கு, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலங்க. ஆளுக்கு ஒரு சொல்கிறான். டே அதுக்காக சபை கூடி வருதல் பக்தி விருதிக்கு ஏதுவாக தான் சபைக்கு நோக்கம் என்ன? தொழுது கொள்வதற்கா? இல்லை. பழைய ஏற்பாடில் தான் ஆலயம் இருந்துச்சு, ஆலயத்தில் தொழுது கொள்ளக்கூடிய வந்தோம். புதிய ஏற்பாட்டில் நாம தான் ஆலயம், சரீரம் தான் ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. அப்போ சபை கூடி வருது இதுக்கு பக்தி விருத்திக்காக. நம்ம கூடி ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தைகளை தியானித்து நம்ம வளர்ந்து விசுவாசத்தில் அன்பில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒரு ஜெபித்து இது போல் சேர்ந்து வசனத்தில் தேறி வளர அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் சபை கூடி வருதல் இருக்குது. அங்கே வாசிக்கிறோம், பக்தி விருத்திக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வரும்படியாக. யாருடைய நிறைவான வளர்ச்சி? எபேசியரில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. அப்போ அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அவரை போலவே அவருக்கு ஒவ்வொரு நாள் என்ன முயற்சி செய்யணும். ஒரு நாளில் வந்துடாதான். அவரோட பண விஷயத்துலையும் சரி, பேசுகிறதுலையும் சரி, நடக்கிறதில் அவர் எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாக இருந்தார், எவ்வளோ ஆண்டோடைய ஆலயத்தின் மேலே அவருடைய சித்தத்தின் மேலே வாஞ்சியாக இருந்தார், தேவ சித்தம் செய்கிறவராக இருந்தார். சொல்கிறார், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். பிதாவர் என்ன சித்தம் வைத்திருந்தாரோ, என்னென்ன சீன் இருந்ததோ அதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணிட்டே இருக்கிறார், அவர் செய்து கொண்டே போகிறார். பிதாவின் சித்தம் செய்கிறவராக இருந்தார். ஜெபிக்கிறப்பையும் நமக்கு ஒரு மாதிரியே அவர் பின் வைத்துட்டு போனார். அப்போது எல்லா விஷயத்திலும் நமக்கு யார் மாதிரி? இயேசு கிறிஸ்து. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஸோ அவரை பின்பற்றுங்கன்னு சொல்ல எப்படி சொல்கிறார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை பின்பற்றுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்க, அவருடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் நடங்க. ஸோ எந்த ஒரு மனுஷனும் நமக்கு
மாதிரி அல்ல. பழைய ஏற்பாடில் இருக்கிற எந்த ஒரு நீதிமானும் நமக்கு மாதிரி அல்ல. முதல் மாதிரி யாராவது நமக்கு இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்துவிட்டு போனார். ஊழியமாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அன்பு கூறுற விஷயமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரியாக இருந்தார். அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி அடிச்சுவடில் நம்ம நடக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதிகமாக நம்ம வாசிக்கணும், ஜெபிக்கணும். இயேசு எப்படி இருந்தாலும் நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ அந்த பண விஷயத்தில் நிறைய வசனம் இருக்குது, நம்ம வாசித்தோம்னா தெரியும் இயேசு எப்படி அதை டீல் பண்ணார். ஒருத்தரையும் பேசுகிறப்போ எப்படி இருந்தார், எப்படி மற்றவர்களை நேசித்தார், பேச சத்துருவை சிநேகிங்கள் அப்படின்னு சொன்னார். அதே போல் அவர் வாழ்ந்து காட்டினார். யூதாசு அவரை காட்டி கொடுக்க வந்த பொழுது, அவர் கன்னத்தில் முத்தமிடும் பொழுது, அவர் சிநேகிதனை எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் அப்படிங்கிற. அப்போ அங்கேயுமே அவர் நேசித்தார். அவர் கன்னத்தில் ஓங்கி இந்த சேவகன் அறையும் பொழுது, நீ என்னத்துக்காக அறையிற, ஏன் நான் என்ன செஞ்சேன், அந்த அன்பு அவர் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ண, அவர் போதித்தபடியே வாழ்கிறார். அதான் நிருபத்திலையும் வாசிக்கிறோம், மற்றவர்களுக்கு போதிக்கிறேன், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி போதிச்சாரோ அதே போல் வாழ்ந்தார். இன்றைக்கி அநேகர் மேடையிலேருந்து ஜாதியை குறித்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா சாபம். ஒரு ஊழியக்காரர் அப்படி பேசினார், ஜாதி பார்க்கக்கூடாது சாபம், நீலாம் பரலோகத்துக்கே போக மாட்டேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினார். நான் பரவாயில்லையே சூப்பராக பேசுகிறாருப்பா, வைரகமாக இருக்கிறான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அவரே ஜாதி பார்க்குறாருன்னு. என்னால் நம்பவே முடியல முதல்ல. எப்படா அது, நீ பரலோகத்துக்கே போக மாட்டேன், நரகத்துக்கு போவ ஜாதி பார்த்தீங்கன்னா அப்படின்னு பேசுகிறாரு. அவர் ஜாதி பார்க்குறாரு. அப்போது போதிக்கிறபடி என்ன பண்ணல, வாழலை. அன்பு கூறணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எல்லாம் பார்த்தீங்கன்னா போதிக்கிறாங்க. போதிக்கிறபடி வாழ்க்கை இல்லை. சில பேருக்கு போதிக்கிறதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்குது. ஆனால் அதை ஒரு வேலை மாதிரி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. தான் என்ன போதித்தாரோ, என்ன சொன்னாரோ, அது கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி, மன்னிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அவர் தான் போதித்தபடியே வாழ்ந்தார். அப்போ நாமளும் என்ன பண்ணணும், அவர் போதித்தபடி அவர் நம்ம சொல்லும் பொழுது அவருடைய கட்டளையும் படி வாழ. ஏன் சொல்லும்போது சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதே போல் இயேசு இருந்தார், உண்மையாக இருந்தார். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது, உத்தமம். அப்போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லைன்னு சொல்ல நம்ம என்ன பண்ணணும், பழகணும். முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது அது பிரச்சனை வரதான். சரி, இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனை வந்து அவர் உண்மையை சொல்ல. இயேசு சொன்னார், உலகம் ஏன் என்னை வெறுக்குது, உலகனுடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்குது, நான் தீமைன்னு அதை சொல்கிறேன், அதனால் உலகம் என்னை வெறுக்குது. அதே போல் உங்களையும் என்ன பண்ணாது, உங்களையும் வெறுக்கும். உலகத்தின் முடிவு வந்து நீங்கள் என்ன பண்ணி சாட்சியாக இருங்க, என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் நீங்கள் நேசிக்கப்படுவீங்களாம் சொன்னார். பயக்கப்படல. ஏன் அப்படியே பயக்க போகிறாங்க? சும்மா யாராவது பகைப்பாங்களா? பயக்க மாட்டேன். இப்போ நான் உறவில் இருக்கிறோம், பேசுகிறோம், சந்தோஷமாக ஜாலியாக பேசுகிறான்னு திடீர்னு பாசம் பேசுகிறோன்னு பகைக்க போகிறாரா? பயக்கலாம் மாட்டார். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னப்போ கொஞ்சம் ஐயோ என்ன சரியில்லைன்றாங்களே, இல்லை அவர் என்னைய சொன்னாவோ அப்போ தான் அந்த ஒரு பிரச்சனை வரும். என்ன நான் சரியில்லைன்றாங்க. அப்போ அதான் அதே போல தான் உலகம் எப்போ நம்மளை பயக்கும். ஏன் பயக்கும்? நம்ம கிரியை பொல்லாததாக இருக்கிறது, நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறீங்க, மனம் திரும்பணும், ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிற, பாவத்துக்கு மனம் திரும்புங்க அப்படின்னா கண்டிப்பாக வேணாம் போகணும். உலகம் இன்றைக்கி என்ன சொல்லி, எதுவுமே பாவம் இல்லை, சும்மா நீங்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, பாவங்கிறீங்க அப்படின்ற மாதிரி உலகம் போய் கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் வசனத்தில் இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு மாதிரி அவர் என்ன பண்ணார், பின் வைத்து விட்டு போனார். அப்போ நம்ம மற்ற ஜனங்களை பார்த்து நம்ம தேர்த்திக்கிறது இல்லை. மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டோம், சொன்ன உடனே நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போது பக்கத்து வீட்டில் ரசிக்கப்படாதுன்னு பார்த்து அவன் டெய்லி பேசுகிறான், நம்ம ஒரு நாள் தானே, ஆமாம் சில பாஸ்டே அப்படி பண்ணுறாரு, நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தானே, அப்படி அவங்கள கம்பேர் பண்ணி இல்லை, கிறிஸ்துவோட தான் நம்ம என்ன பண்ணணும், அவரோட அடிச்சுவில் நடக்கணும். ஐயோ பரிசுத்தமாக இருந்தார், அந்த நிறைவான வளர்ச்சிக்கு போகணுமா, அதுக்கு தான் சபை கூடிய வரதெல்லாம் எபேசியரில் வாசிக்கிறோம். அந்த நிறைவுக்கு நம்ம கிறிஸ்துவை போல வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மற்றவங்கள பார்த்து நம்மளை தேர்த்திக்கிறது இல்லை. அவங்க ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஸ்கூலில் ஒரு பையன் எடுத்துருந்தானா 20 மார்க் எடுத்துருந்தானா, 20 மார்க் எடுத்துகிட்டு பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிறான், அவன் 5 மார்க் எடுத்துருக்கிறான். அப்பாடா நம்ம 20, 2 பேரும் ஃபெயிலு தான்டா அப்படின்னு. நம்ம பரவாயில்லப்பா, அந்த மாதிரிலாம் பாவம் செய்கிறதில்ல அப்படின்னு அவனோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம ஊழியக்காரோட கம்பேர் பண்ணக்கூடாது. சில நேரம் ஊழியக்கார் நம்மளோட மோசமாக தான் இருப்பாங்க, அதனால் நம்ம அவங்கள கம்பேர், அவனு மனுஷன் தானே,
ஊழியக்காரன் மட்டும் என்ன தூதனுங்களா டபாக்குன்னு இறக்கி வந்தாங்க? இல்லை, எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் உண்டு. என்னென்ன பவுல் சொல்கிறார், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது செய்ய மாட்டேங்கிறேன், எதனா செய்யமா கூடாது நினைக்கிறேனோ அந்த சரீரத்தில் போராட்டம் உண்டு, கடைசி வரைக்கும் உண்டு. ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஆனால் அந்த போராட்டம் மறிக்கிற வரைக்கும் உண்டு. இந்த சரீரம் இருக்க வரைக்கும் அது உண்டு, மாம்சம் இருக்கிற வரைக்கும் உண்டு, போராட்டம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு நம்ம போகணும். அப்போ ஒரு நாளும் அந்த வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறவர்களாய் வளர்ந்து அந்த நிறைவான வளர்ச்சிக்கு போகிறவா இருக்கணும். மற்றவங்கள பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம ஒரு கீழேயே நின்றோமே ஒழிய கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நம்ம கடந்து அவருடைய அடிச்சுவலில் நம்ம நடந்து பண்ணணும். எதை செய்தாலும் அவரை பார்ப்போம். அவர் எப்படி இருந்தார், எப்படி ஜிபிச்சார், எப்படி கொடுத்தார், எப்படி இப்போ பணத்தில் டீல் பண்ணார், ஊழியக்காரர்களுக்கும் மாதிரியாக இருந்தார், விசுவாசிக்கு எல்லாருக்குமே அவர் மாதிரியாக எப்படி தாழ்மையாக இருக்கணும், எப்படி இல்லை. சில விஷயம் அவர் தேவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், மனுஷனை போல தான் அவர் பேசினார். அந்த போய் நல்ல போதகரே அப்படின்னு ஒருத்த கூடப்போ நீ நல்ல போதெல்லாம் சொல்லாத, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. சில பேர் நினச்சோம் அப்போ இயேசு நல்லவர் இல்லையோன்னு நினச்சிக்கிறான். இல்லை இல்லை இல்லை, ஒரு மனுஷன் எப்படி பேசணும், ஏன்னா ஒரு மனுஷனாக வந்திருந்தார், அவருக்குள்ளே தெய்வீகம் பரிபூர்ணமாக இருந்தாலும் அவர் மனுஷனாகவும் இருந்தார். அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், தேவன் மாத்திரம் நல்லவன், நம்ம நல்லவன் சொல்லவே கூடாதுன்றத ஒரு மாதிரியாக இந்த போல் நிறைய இடங்களில் அவர் சேர்ந்து காட்டுறாரு. அப்போ நமக்கு எல்லா விஷயத்தையும் அவர் தான் மாதிரி, அவரை போல் நம்ம நடப்போம், அவருடைய அடிச்சூழல் நடப்போம். அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நம்ம கடந்து ஒரு பூரண புருஷனராக பூரணத்தை கடந்து போகிறவராக நாம் இருப்போம். கர்த்தரை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவருடைய சிலுவை நாம் நினைவு கூறுவோம். அவருடைய இயேசு நமக்காக அடிகள் பட்டார், நமக்காக காயப்பட்டார். அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக அதை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க காயப்பட்டீங்க, உடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக சிந்தினீர். உடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே ஆண்டவரே. நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. மண்ணாயிதை போன்ற காட்சி, மண்ணாயிதை
போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவரே, உடைய சிலுவையே எங்கள் மேன்மை. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். எங்களுக்காக அடிகள் பட்டீர். எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீர். விடுதலையை தந்தீர். எங்கள் நீதிமானாய் மாற்றினீர். மாம்சங்களுக்காக பிற்கப்பட்டது ஆண்டவர். பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தி எங்களோடு ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால ஏற்படுத்தினீர். நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு நாள் நாங்கள் அதை நினைவு கூற கிருபை செய்யும். ஒவ்வொரு நாள் நினைவு கூறும் ஆண்டவரே. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே செய்த காரியம். சிலுவை ஒவ்வொரு நாள் நாங்கள் நினைவு கூறணும். இந்த வேலையும் கூட நம்ம இதில் பங்கு பெறுவோம். இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் நமக்காக பிற்கப்பட்டது. நம்ம அதை நினைவு கூர்ந்து கூட அந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நாம் நினைத்து கூட இந்த திராட்சரசத்தை அருந்துவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டீர். காலம் நிறைவேறும் பொழுது நீர் எல்லாவற்றையும் செய்த கர்த்தராக இருக்கிறீர். எங்களை அழைத்தீர், நடத்தினீர், மட்டும் நடத்தி வந்தீர். நீங்கள் தொடர்ந்து நடத்தி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல தகப்பனாக இருந்தீர். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தும். நாங்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களோடு எங்களை கம்பேர் பண்ணாமல் உம்மை நாங்கள் பார்த்து எல்லா காரியங்களிலும் உம்மை போல வாழணுன்ற அந்த எண்ணங்களுக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் உம்மோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க, உம்முடைய நிறைவான வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு நாள் வளருகிறவர்களாக, உம்மை போல மாறுகிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த எண்ணங்களுக்குள்ளே எப்பொழுது இருக்கட்டும். இந்த வருடங்களும் இந்த நாட்களாக எங்களை நடத்தினீங்க, நன்றி. இந்த இடத்துல எங்களை வைத்திருந்தீங்க, ஆராதிச்சோம், உங்களுடைய வார்த்தைகளை தியானித்தோம், எங்களை கூட்டி சேர்த்தீங்க, நன்றி. ஆண்டவர், இந்த வீட்டை, இந்த இடத்த கொடுத்த அந்த பாட்டிக்காக செபிக்கிறோம். நீங்கள் உங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தொடர்ந்து உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் தொடர்ந்து நாங்கள் பலனை தந்து அவங்களை தேவையெல்லாம் சந்திங்க. உங்களுக்குள்ள உறுதியாக கிருபை செய்யுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் போகிற இடத்திலும் ஆண்டவர் நாங்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்கே போனால் எங்களோடு கூட வருகிறீர். நாங்கள் எப்பொழுதும் உண்மையே சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உண்மையே பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்தில் அன்பில் வளர கிருபை செய்யுங்க. நீங்கள் நல்ல தகப்பனாங்க. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வேண்டுகோளுக்கு முன்னதாக அறிந்திருக்கிறீர். நிச்சயமாக அது எங்களுக்கு செய்வீர். ஆனால் நாங்கள் உம்மோடு இருக்கிற உறவில் ஒரு நல்ல மகனாக, நல்ல மகளாக அன்பு கூற, இன்னும் அன்பிலே வளர, முழு இதயத்தோடு அன்பு கூற கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாங்கி நடத்துங்க. எல்லாரும் கற்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீராளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.